இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இந்த பிள்ளைகளில் நிறையட்டும், இவர்களுடைய இதயங்களில் நிறையட்டும், இவர்களுடைய குடும்பங்களில் நிறையட்டும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தையின் வெளிச்சம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். கண்ணீரோடு, கவலையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, எதிர்கால பயத்தோடு இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். நோயோடு போராடுகின்ற மக்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய திருமணம் நடைபெறவில்லையே என்றிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேலையில்லாத மக்களை உடைய கரத்திலே தருகின்றேன், ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் கிடைக்கட்டும். தூய ஆவியின் அருள் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 9, 10, 12 இறைவார்த்தை. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்வனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு என்னும் தீவுக்கு வர நேர்ந்தது. இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும் போது எதிரிகளால் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவர் தான் யோவான். துன்பமும் துயரமும் நிறைந்து வேதனைகளின் மத்தியில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இதை நமக்கு எழுதுகிறார். 10வது இறைவார்த்தை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல் முழங்க கேட்டேன். தனிமையின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் தூய ஆவி அவரை ஆட்கொள்ளுகின்ற அனுபவம் அவருக்கு கிடைத்தது. காரணம், கடவுளின் நற்செய்திக்காக அவர் துன்பப்பட்ட போது தூய ஆவியின் உடனிருப்பும் தூய ஆவியின் துணையும் அவருக்கு நிரம்ப கிடைத்தது. அவர் தன்னுடைய பணிக்காக செல்லவில்லை, கடவுளினுடைய பணிக்காக சென்றார். கடவுளின் நற்செய்திக்காக சென்றார். எனவே கடவுளும் அவரோடு இருந்தார். அந்த தூய ஆவி அவருக்கு பின்னால் பெரும் குரல் ஒலிப்பது போன்று, ஒரு எக்காலம் முழங்கியது போன்று அது முழங்கியது. மண்ணகத்தில் தனிமை துன்பம் வாட்டினாலும் விண்ணகத்தின் துணை அவருக்கு இருந்தது. அடுத்த இறைவார்த்தை. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அவ்வாறு திரும்பிய பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அன்புமிக்க சகோதரமே, அதிகமான நேரத்திலே நாம் முன்னால் பார்த்து சென்று கொண்டே இருப்போம். முன்னால் பார்க்கும்போது துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை, எதிர்காலத்தை பற்றிய அச்ச உணர்வு, இது நடக்குமா நடைபெறாதா என்ற ஒரு ஏக்கம், ஒரு தடுமாற்றம், பிள்ளைகளை பற்றிய கவலை, இதெல்லாம் வழி நடத்துகின்ற வந்து கொண்டே இருக்கும். ஆனால் யோவான் திரும்பி பார்த்தார். பார்க்கும்போது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டார் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் முன்னால் பார்ப்பது மட்டுமல்ல, திரும்பியும் பார்க்க வேண்டும். அவ்வாறு திரும்பி பார்க்கும்போது நம்மை வழிநடத்துகின்ற கடவுளை பார்க்க இயலும், நம்மால் பார்க்க இயலும். அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது என்பது நம்மால் உணர முடியும். அவருடைய பாதுகாப்பை உணர முடியும். அவருடைய குரலை நம்மால் கேட்க முடியும். இந்த உடனிருப்பை யோவான் உணர்ந்தார். கடவுளின் உடனிருப்பைத்தான் அவர் உணர்ந்தார். உணர்ந்தது மட்டுமல்ல, கடவுளின் குரலையும் கேட்டார். நீங்கள் இறைவார்த்தை அறிவிக்க ஓடும்போது கடவுள் உங்களை நடத்துவார். கண்டிப்பாக அவருடைய கரம் உங்களை தேற்றும். எனவே வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் திரும்பி பார்த்து கடவுளின் குரலை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகுவோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உடனிருப்பை உணர்வோம். கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதை உணர்வோம். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்கட்டும். யோவானை திடப்படுத்திய கடவுள் நம்மையும் திடப்படுத்துவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.